ददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह क्राकक्रासैककर्मणे। श्लोकम 20 7வது அத்தியாயத்தில் தேகாத்மஞானவிஞ்ஞானம் தேகாத்மஞானபாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய स नेच्छन्नभिमुच्यते। देहात्मज्ञानविज्ञानं देहात्मज्ञानपादकम् आत्मन्येव भवेत् यस्य स नेच्छन्नभिमुच्यते। பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இது மாண்டூக்கிய உபனிஷத் மந்திரத்தை மையமாக வச்சு விளக்கமெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். இதில் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து விளக்கிட்டிருக்கிறார். புருஷக என்ற வார்த்தையை எடுத்து விளக்கினார் 3லேருந்து 6 வரைக்கும். புருஷன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது ஜீவ தத்துவம். அது எப்படி உருவானதுங்கும்போது மாயை பிரம்மனோட சேரும் பொழுது ஜீவனும் ஈஸ்வரனும் கற்பிக்கப்பட்டதுன்னு சொன்னார். 2 பேரும் கற்பிக்கப்பட்டது. இது ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி. ஜீவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு சிருஷ்டியை பண்ணுறான். விழிப்பு நிலையிலேருந்து மோட்ச வரைக்கும் பண்ணுறான், அவனுடைய சிருஷ்டி. கடவுளுடைய சிருஷ்டி அவர் சங்கல்பத்திலிருந்து அந்த ஜீவனாக நுழைவது வரைன்னு சொல்லி சொன்னார். பிறகு ஜீவன்னா பொதுவாக புரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த உயிர் தத்துவம். நம்மகிட்ட சிதாபாஷன்னு ஒன்று இருக்குது, சித்துன்னு ஒன்று இருக்குது. 2 சேர்ந்து தான் ஜீவன். அதாவது ஒரிஜினல் சைதன்யம் கூடஸ்தன் ஆத்மா பிரம்மன் அதுவும் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் ஒன்று தனித்தனி இண்டிவிஜுவல். ஒவ்வொருடைய மனமும் வேறு, சூக்ஷ்ம சரீரம் வேக. அந்த ஒவ்வொரு சூக்ஷ்ம சரீரத்துலேயும் அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது, சிதாபாசன் இருக்குது. இது 2 பிரிக்கவே முடியாது. சித்தியும் சிதாபாசனையும் பிரிக்கவே முடியாது. இது 2 சேர்ந்து இதுதான் ஜீவன் அப்படிங்கிற ஒரு தத்துவம். நம்ம உயிருங்கிறத எதையும் சொல்லுவோம். அந்த சிதாபாசன் ட்ராவல் பண்ணுறது சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து, அதனால் அதைத்தான் நம்ம உயிர் தத்துவங்கிற சொல்கிறது. ஆனால் அந்த சித்துங்கிறது ஆத்மா, அது எல்லா இடத்துலையும் இருக்குது, பிரம்மன் சொல்லுவோம். பிறகு இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு வர்றாரு. பிறகு விரிவாக ஒவ்வொன்றா விளக்குறாரு. ஆத்மானம் சேத் விஜானியாத், ஒருவன் தன்னை அறிவானாகில்னு சொன்னார். எப்படி அறிகிறான்ங்கிறதுக்கு அஞ்ஞானி எப்படி அறிகிறான், ஞானி எப்படி அறிகிறான்னு பார்த்தோம். அஞ்ஞானி அதிஷ்டானத்தை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, கூடஸ்தனை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரதிபிம்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அறிகிறான். ஞானி என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னை சைதன்யமாக அறிகிறான். இதெல்லாம் மித்தியா, உண்மையான சொரூபம் அந்த கூடஸ்தன் சித்துன்னு அறிகிறான். பிறகு அதில் 3 விதத்தில் நான்கிறத பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் பொதுவாக. அதில் முக்கிய அர்த்தம், பிறகு அமுக்கிய அர்த்தம்னு பார்த்தோம். முக்கிய அர்த்தம் அஞ்ஞானி பயன்படுத்துறது. அஞ்ஞானி என்ன, பொதுவாக பெரும்பாலான மக்கள்
அவங்க இந்த உடலும் மனசத்தையும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே அதை சிதாபாஷனையும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் நான் சொல்லுவாங்க, அவங்க உடலெல்லாம் சேர்த்து. இது எல்லா உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை. ஞானி நான் 2 இடத்துல பயன்படுத்துவோம், அது அபூர்வம், அது அமுக்கிய அர்த்தம்னு சொன்னார். விவகாரத்தில் அஞ்ஞானி பயன்படுத்தின மாதிரி உடலையும் சூக்ஷ்மம் நான் சொல்லுவான், ஆனால் அறிவோடு சொல்லுவான். இது உண்மை அல்ல, இதுக்கு ஆதாரமான தத்துவம் நான் நினச்சிக்கிட்டு விவகாரம் பண்ணுவான். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் விவகாரத்தில் வேறுபாடே கிடையாது. ஆனால் அஞ்ஞானி தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் புரிஞ்சு சொல்லுவான். பிறகு உபதேசத்தின் போது சாஸ்திரத்தின் அடிப்படையில் நான்னா சைதன்யம் ஆத்மாங்கிற தத்துவத்தோடு சொல்லுவான்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம், முக்கிய அர்த்தம் சொல்லி. இந்த அறிவும் அறியாமையும் சிதாபாசனத்துக்கு தான் இருக்குது. சிதாபாசன் தன்னை நான் கூடஸ்தன் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அவனே உண்மையான சித்து கிடையாது, ஆனால் அவன் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நான் சித்துன்னு சொல்கிறான். அது சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது சொல்ல முடியும்னாரு. ஏன்னா சிதாபாசனுடைய உண்மையான சொரூபம் ஒரு நிழல் சொல்லுது, ஏன் நான் பொய் தான், ஏன் உண்மையான சொரூபம் ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு சொல்லி. சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன சொல்லுது? பானையில் தெரிகிற சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன சொல்லுதுன்னா, மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் தான் சூரியன் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. பிறகு என்ன சொல்லுது? மேலே தூக்கி பார்த்தோன்னே நான் உண்மை இல்லை, இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், என்னுடைய உண்மையான சொரூபம் அதுன்னு சொல்லி அது அந்த மாதிரி சிதாபாசன் தான் சொல்ல முடியும்னு பார்த்தோம். ஆனால் சிதாபாசன் உண்மை இல்லை, அது அது பிம்பந்தான். அப்போ சிதாபாசன் மித்தியான்னு சொன்னால், அந்த சிதாபாசனில் தோன்றிய நான் தான் ஒரிஜினல் சைதன்யம்னு தோன்றிய அந்த ஞானமும் மித்தியா தானே அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி வரும் பொழுது அது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை, ஒரிஜினல் இருக்குது, இந்த அறிவு இதில் வருது. அதாவது சூக்ஷ்ம சரீரத்தில் எத்தனையோ அறிவை பெறுறோம், சூக்ஷ்ம சரீரம் போகும்போது ஞானிக்கு சூக்ஷ்ம சரீரம் அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த ஞானம் மித்தியா தான். ஆனால் ஒரிஜினல் சைதன்யம் இருக்குது. இந்த மித்தியா ஞானமாக இருந்தாலும் அது போதும்னார். ஏன்னா சம்சாரங்கிறதே மித்தியா. அதாவது நம்ம உலகத்தில் பிறவி துன்பம், இது இன்ப துன்பங்கிறதே மித்தியா. அந்த துன்பத்தை நீக்குவதற்கு, அந்த பிறவிங்கிறது இறப்பு பிறப்புங்கிறதே மித்தியா, அதை பொய்யான சம்சாரத்தை நீக்குவதற்கு பொய்யான ஞானமே போதும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து பார்த்தோம். இதெல்லாம் அதனால் கடைசியாக நிறைவு பண்ணார். கூடஸ்தனிடமிருந்து தன்னை பிரிக்க முடியாத சிதாபாசன். ஏன் கூடஸ்தன் சிதாபாசனை பிரிக்க முடியாதுன்னா, ஆத்மாவையும் அதனுடைய பிரதிபிம்பத்தையும் ஜீவனாக இருக்கிறது வரைக்கும் பிரிக்க முடியாது. நான் திருப்பி சொல்கிற உதாரணம் அதுதான். சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நீங்கள் கண்ணாடியை எங்கே கொண்டு போனாலும் அது சூரியனுடைய உருவம் தெரியும். இப்போ கண்ணாடியை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பிம்பத்தையும் அந்த சூரியனையும் பிரிக்க முடியுமா? இந்த கண்ணாடியையும் கண்ணாடி இருக்கிற பிம்பத்தையும் பிரிக்கவே முடியாது. இந்த சூரியன் காரணம் என்ன? அந்த சூரியன் அது இருந்தால் தான் இங்கே தெரியும். இது எங்கே போனாலும் அந்த பிம்பம் தெரியும். அப்போ இந்த பிம்பத்தையும் சூரியனையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆத்மா சொர்க்கலோகத்துலேயும் இருக்குது, நரகலோகத்துலேயும் இருக்குது. கூடஸ்தன் பிரபஞ்சம் அனைத்தும் சிவலோகத்துலேயும் இருக்குது, கைலாசத்துலேயும் இருக்குது. நீ அங்கே போனாலும் அங்கே பிரதிபிம்பம் இருக்கும், சிதாபாசன் இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஆத்மா இருக்குது. அதனால் அப்படி பிரிக்க முடியாததாக இருந்தாலும் கூட இந்த சிதாபாசன் என்ன பண்ணுது? அறிவினால் நான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் அதுதேன்னு சொல்லி பிரித்து தன்னை அறிந்து கொள்ள முடியும் என்று சுருதியானது, வேதமானது சொல்கிறது. பொய்யான இந்த மனசில் பொய்யான பிரதிபிம்பத்தால் நாம் எப்படி ஞானத்தை அடைய முடியும்னா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே மித்தியான்னு சொல்லிடுறோம். மனசு மித்தியா, சூக்ஷ்ம சரீரம் மித்தியா அப்படி சொல்லும் பொழுது அதில் தானே ஞானம் வருது. அதுவும் அப்படித்தான். ஆனால் மித்தியா ஞானம் மித்தியா சம்சாரத்தை நீக்குகின்றது. எதில் அடைய முடியும்? ஆத்மா எப்பயுமே அறிவு சுரூபமாக இருக்குது, புரியுதுங்களா? ஆத்மா ஞானத்தை அடையுதுன்னா யாருக்குமே சம்சாரங்கிறது இல்லாமல் போயிடும். அது எப்பயுமே நிறைவாகத்தே இருக்குது. சம்சாரத்தோடு அறியாமை அடைவதும் துக்கத்தை அடைவதும், துக்கத்திலிருந்து நிவர்த்தி பெறது எதுன்னு கேட்டால் சிதாபாசனோடு கூடிய சூக்ஷ்ம சரீரம்தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் அறியுது, தன்னை ஆத்மா என்று அறிகிறது, அழியாத சொரூபம் என்று அது அறிகிறதுன்னு சொல்லி 18ஆம் அத்தியாயத்தில் நம்ம இந்த கருத்தை நிறைவு பண்ணோம். 19
அயம்ங்கிற வார்த்தை 96 வரைக்கும் சொல்கிறார். 19லேருந்து 96 வரைக்கும் அயம், இது அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம போன கிளாஸில் கடைசியாக 19 ஸ்லோகம் பார்த்தோம். அங்கே அயம், அயம்னா இது, மிக மிக அருகில் இருப்பதற்கு அயம்னு சொன்னான். தூரத்தில் இருக்கிறது அது, அவன், அவள், இது, இவன், இவெல்லாம் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம். இதுங்கிறதுக்கு அபரோக்ஷ ஸ்வரூபமான பரமாத்மா அப்படிங்கிற அர்த்தம். அபரோக்ஷம் சொன்னால் மிக மிக அருகில் இருப்பது, பரோட்சம் சொன்னால் தூரத்தில் இருப்பது. ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜீவன் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். சொல்லும் பொழுது இந்த அயம்ங்கிற வார்த்தை மிக மிக இந்த அருகில் இருப்பதை குறிக்கிறதுனால இந்த பிரசித்தமான ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறார். சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, மிக மிக அருகில் இருக்கிறது அந்த பரமாத்மா ஜீவன் தான் அப்படிங்கிறத விளக்க போகிறார். ஒரு பெரிய ஒரு நல்ல உதாரணத்து மூலம் விளக்க போகிறான்னு சொன்னேன் அன்னைக்கு. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த அயம்ங்கிறத பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். எப்படி அறியாமையில் இருப்பவர்கள் இந்த தவறான அறிவினால் நான் இந்த உடல் தான்ங்கிறதுல எப்படி உறுதியாக இருக்கிறாங்களோ, அது மாதிரி ஞானத்தில் ஞானிகள் என்ன பண்ணணுமா, நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் இதுதான் நான் சொல்லணும். எங்கேயோ இருக்கக்கூடிய அதுன்னு சொன்னால் அப்போ பரமாத்மா எங்கேயோ இருக்குன்னு நினச்சிடுவான். அயம் இது, இதுன்னு சொன்னால் அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னார். அதுக்காக அந்த அயம்ங்கிற வார்த்தையை விளக்குறார். அசந்திக்த அவிபர்யஸ்த போதக, சந்தேகமற்ற பொய்யான ஞானம் என்று அறியாத, அதாவது பொய்யை உண்மை என்று சந்தேகமில்லாத அறிவு யாருக்கு இருக்குன்னா, தேகாத்மனி ஈக்ஷியதே, தேகம்தான் ஆத்மா என்பதில் அவர்களுக்கு காணப்படுகிறது. அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம அதுபோல் தத்துவத்து அத்திர இந்த இடத்தில் முக்கிய ஆத்ம விஷயத்தில் நிர்ணேதம் நிச்சயம் செய்ய வேண்டும் என்று அயம் இதி அபிதீயதே, அயம் என்ற சொல்லானது உபதேசிக்கப்படுகிறது. இங்கே இந்த அயம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இங்கே ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா, இது அபரோக்ஷமாக இருக்குது, நம்மகிட்டே இருக்குது, வெளியே இல்லை. இதில் உறுதியாகணும்னு சொன்னால் எங்கேயோ போய் தேடலாம் கூடாது, இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துலேயும் வருது, அயம் ஆத்மா பிரம்மன், அதையும் நான் சொன்னேன். எங்களுக்கு அயம்ங்கிறது இந்த ஆத்மான்னு அங்கேயும் சொல்லியிருக்கு, இங்கேயும் சொல்லியிருக்கு இந்த அப்படிங்கிற வார்த்தை. அதனால் இந்த அபரோக்ஷம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. இந்த விளக்கத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உதாரணம் அஞ்ஞானிகளை போல் ஞானிகள் இருக்குன்னு சொல்லிவிட்டார். அஞ்ஞானிகள் எப்படி இருக்கணும், அவங்க உடல் தான் நான்கிறதுல உறுதியாக இருக்கான். அதே உறுதி ஆத்மா தான் நான்கிறதுல உறுதியாக இருக்கணும்னா இந்த ஆத்மா அது வேறு எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கு, பரமாத்மா தான் நான் சொல்லணும்னு சொன்னால் அந்த பரமாத்மா வெளியே இல்லை, இதுதான் பரமாத்மா, இதுதான் ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறேன்னு சொன்னார். அதாவது இந்த அபரோக்ஷம் பரோட்சங்கிறத கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஏற்கனவே அது புரிஞ்சாதான் இந்த டாபிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் புரியும். அபரோக்ஷ அனுபூதியில் ஒன்று பார்த்துருக்கோம். இங்கே விளக்காசிரியர் அது சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. நான் அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு உள்ளே போகலான்னு இருக்கேன். இப்போ பிரத்யக்ஷம்னு ஒன்று இருக்குது, பரோட்சம்னு ஒன்று இருக்குது, அபரோக்ஷம்னு இருக்குது. இப்போ பிரத்யக்ஷத்தை அபரோக்ஷம் சொல்கிற பழக்கம் உண்டு. பிரத்யக்ஷம்னா கண்ணு முன்னாடி தெரிகிறது. இந்த நோட்டு பிரத்யக்ஷம், இங்கே இருக்கிறது எல்லாமே பிரத்யக்ஷம், இதை சொல்கிறது உண்டு. மிக மிக அருகில் இருப்பது, இதுக்கு அபரோக்ஷங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். பிறகு பரோட்சம்னு ஒன்று இருக்குது. அது ஏன் இந்த பரோட்சம் அபரோக்ஷம் பிரத்யக்ஷத்துக்கு வித்தியாசங்கிறது நம்ம அபரோக்ஷ அனுபூதியில் பார்த்தோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். இது பிரத்யக்ஷம். பரோட்சம்னா இப்போ இந்த அறைக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பரோட்சம் தான், நம்மளுக்கு தெரியாது, கண்ணில் இல்லை. இப்போ ரிஷிகேஷ் இருக்குது, பரோட்சம் தெரியாது. வெளியே இருக்கிறது எல்லாம் முன்னாடி இல்லை, நம்மளுக்கு பரோட்சமாக இருக்குது. இங்கே இருக்கிறது பிரத்யக்ஷமாக இருக்குது. பரோட்சம்னா தூரத்தில் இல்லைன்னு, பரோட்சம்னா தூரத்தில் இருக்குது,
அபரோக்ஷம் என்ன அர்த்தம்? தூரத்தில் இல்லை, மிக அருகில் இருப்பது. மிக அருகில் இருப்பதுக்கு பேர் என்ன பேர்? அபரோக்ஷம். அதை பிரத்யக்ஷம்னு சொல்கிறேன். இப்போ பிரத்யக்ஷங்கிற வார்த்தை இங்கே வரவே வராது, இனிமேல் வரக்கூடியதில்லை. இந்த பிரத்யக்ஷங்கிற மீனிங்கில் அபரோக்ஷங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரே ஒரு வித்தியாசம்னா, இதுவும் அபரோக்ஷம், இதை விட மிக அருகில் இருக்கிறது எது? இங்கே உள்ள, இது கூட கொஞ்சம் தூரம். அதனால் பரோட்சம் அல்லங்கிறது தான் அபரோக்ஷம். தூரத்தில் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? பிரத்யக்ஷங்கிறது கண்ணுக்கு இப்போ பிரத்யக்ஷம்னா சந்திரன் கண்ணுக்கு தெரியுது, அதை பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்கிறோம். ஆனால் தூரத்தில் தானே இருக்காது. புரியுதுங்களா? அபரோக்ஷம்னு என்ன அர்த்தம்? தூரத்தில் இல்லைன்னு அர்த்தம். இங்கே இருக்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத, பக்கத்தில் இருக்கிறத அபரோக்ஷங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறேன். புரியுதா? பிரத்யக்ஷம்னா சூரியனை கூட பிரத்யக்ஷம்னு சொல்லலாம், நட்சத்திரத்தை கூட. ஏன்னா கண்ணு பார்க்குறேன், பிரத்யக்ஷமாக பார்க்குறேன் நேரடியாக. புரியுதுங்களா? ஆனால் தூரத்தில் இருக்குது, நேராக பார்க்குறதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். இப்போ ரிஷிகேஷை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அது பரோட்சம். அறிவில் தெரிஞ்சிருக்கும், பரோட்ச ஞானந்தே இருக்குது. அபரோக்ஷ ஞானம் அங்கே போனாத்தையும் தெரியும். இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு உள்ளே போகலாம் நம்ம. அதனால் இங்கே என்னென்னா, முதல்ல அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். அது அபரோக்ஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக, மிக மிக அருகில் இருப்பதுங்கிறதுக்கு அந்த அபரோக்ஷங்கிற வார்த்தை, பரோக்ஷங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இனி 20வது ஸ்லோகத்தில் விளக்க ஆரம்பிக்கிறார். இப்போ 20 படித்தோம். அதில் என்னென்னு சொன்னீங்கன்னா, இங்கே அதே கருத்தை அயம்ங்கிறத அறிமுகப்படுத்தின நம்ம தெளிவுபடுத்துகிறார். இது கொஞ்சம் எளிமையான ஸ்லோகம் தான். இதுக்கு உதாரணம் இந்த 10வது மனிதன் வரும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கதையெல்லாம் வரும், வேறு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்ங்கிறது முதல்ல சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறாரு. தேகாத்ம ஞானவத்து ஞானம், அதாவது நமக்கு இருக்க வேண்டிய அறிவு, ஞானம்னா இருக்க வேண்டிய அறிவு. தேகாத்ம ஞானவத்து, தேகம்தான் ஆத்மா என்ற அறிவுடன் அஞ்ஞானியானவன் இருப்பதை போல. முதல்ல சொன்னார், திருப்பி அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறார். அஞ்ஞானிகளிடம் நான் தேகம்தான் என்ற ஞானம் தெளிவாக இருக்குது அவனுக்கு, அதில் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கு. அதை போல் நம்மளுக்கு எப்படி ஞானம் இருக்கணுங்கிறது அடுத்த வரியில் சொல்கிறாரு. முதல் வரியில் 2வது, தேகாத்ம ஞான பாதகம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு எப்படி அதில் உறுதியாக இருந்துச்சோ அது மாதிரி இங்கே எப்படி இருக்கணுங்கிறாரு. தேகாத்மா ஆத்மாங்கிற ஞானத்தை நீக்கிற அறிவு இருக்கணுமா. முதல்ல தேகம் ஆத்மா அல்லங்கிறத முதல்ல முடிவு பண்ணணுங்கிறார். இங்கே அங்கே என்ன சொன்ன, கூடஸ்தந்தான் ஆத்மாங்கிறதுல உறுதியாக இருக்கணும்னார். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. முதல்ல இந்த உடம்பு நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறணும். எது நான் புரிஞ்சுக்கிறத விட எது நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா மாறிக்கொண்டே இருக்குது, உடம்பு மாறுது, மனசு மாறுது, புத்தி மாறுது. மாறுறதை நாமும் சொல்லவே முடியாது. மாறாமல் எது இருக்கோ அதை, இந்த மாறுவதையெல்லாம் கவனிக்கிறது உண்மையானதாக இருக்க முடியும். மாறுவது மாறி அழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கே, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போது ஒவ்வொரு உடம்பும் போய்கிட்டே இருக்குது. அப்போ அது நானாக இருக்க முடியாதுன்னு முதல்ல புரியணும். பிறகு எது நான்கிறது 2வது. இதெல்லாம் பார்க்குற ஏதோ ஒன்று அறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு முதல்ல உறுதியாக இருக்கணும். தேகம் ஆத்மா அல்ல என்று இந்த அஞ்ஞானியின் ஞானத்தை உறுதியாக நீக்க வேண்டும். பிறகு நீக்கிய பிறகு எதில் உறுதியாக இருக்குன்னு சொல்கிறார். ஆத்மனி ஏவ பவேத்யஸ்ய, ஆத்மாவிலேயே, அதாவது ஆத்மாவிலேயே, அந்த முக்கிய ஆத்மாவிலேயே யாருக்கு இந்த நான் என்ற ஞானம், எஸ் என யாருக்கு இருக்கிறதோ, பவேத் இருக்கிறதோ, இந்த ஆத்மா அனாத்மா நான் அல்லங்கிறத நீக்கின பிறகு ஆத்மாதான் நான்கிற அறிவு உறுதியாக இருக்கணும். மொத்தம் 3 ஸ்டெப்பு. அவனுக்கு அனாத்மா நான் இருக்கான். ஞானி முதல்ல அந்த அறிவை நீக்கிறணும். நீக்கிட்டு அந்த நீக்கின அறிவை எங்கே வைக்கணும்? நான் ஆத்மாங்கிற அறிவில் அவன் உறுதியாக யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு என்ன பலன் சொல்ல போகிறார். இந்த நான் ஆத்மாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இப்போ அதனுடைய பலனை சொல்லிவிட்டு விளக்கத்தை ஆரம்பிக்க போகிறார். என்ன பலன் சொல்கிறாருன்னா, சக ந இச்சன் நபி முச்சியதே, அவர்கள் விரும்பாவிட்டாலும் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். அதாவது இந்த ஞானத்தினுடைய பலன் என்னன்னா, மோட்சம் கட்டாயம் அடைஞ்சிடும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அஞ்ஞானிகள் நினைக்கின்ற உடலும் மனமும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமும் நான் அல்லன்னு முதல்ல முடிவு பண்ணிடணும். இது ஒரு கருவின்னு முடிவு பண்ணணும். பிறகு
எது நான் சொன்னால் அந்த முக்கியமான ஆத்மா, ஒரிஜினல் சைதன்யம், ஆத்ம சைதன்யம், கூடஸ்தன், அந்த பிரம்ம தத்துவமே நான் என்ற உறுதி ஏற்பட்டு விட்டால் அவன் விரும்பினானோ விரும்பலி அடுத்து பிறக்க மாட்டான்ட்டான். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உறுதி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கெல்லாம் நிதித்தியாசனங்கிற சாதனையெல்லாம் பண்ணுறோம். எந்த தடைகளும் இந்த மோட்சத்திற்கு வராதுங்கிறார். இதில் உறுதியாயிட்டா மோட்சத்தை யாராலும் தடுக்க முடியாது. திருப்பதி கோயில் போகும்போது பார்க்குறோம்ல, அந்த உதாரணம் சொல்லுவேன். திருப்பதிக்கு போகலாமா வேளாமா, இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமான்னு போய் அதுக்கு நிறையா தடையெல்லாம் வரும். போகும்போது கார் கூட ரிப்பேர் ஆகலாம், போய் அங்கே கூட போய் திரும்பி வரலாம். கவுண்டருக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா அவ்வளோதான். அது கொஞ்சம் ஸ்பெஷல் கவுண்டராக இருந்தால் சீக்கிரம் வரலாம். எந்த கவுண்டரில் உள்ளே போயாச்சுன்னா அது கரெக்டாக கொண்டு போய் தரிசனத்தை பண்ணி பிரசாதத்தோடு தான் வெளியே வர முடியும். வேறு வழியே இல்லை. அது மாதிரி இந்த மோட்சம் ஞானம்ங்கிறத நீ அடைஞ்சு உள்ளே நுழைஞ்சு அதில் நிலையாயிட்டேன்னு சொன்னால் நீ விடுதலை ஆகிட்டேன் ஆவேங்கிறார். திருப்பி நீயே உனக்கு ட்ராவலே இல்லைன்ட்டார், முடிஞ்சு போயிடுதுங்கிறார். மோட்சம் உறுதி அப்படிங்கிறார். அதுக்காக அயம், இதுதான் நீ, இந்த பரமாத்மா தான் நீ அப்படிங்கிறத அழகாக விளக்க போகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 86 87 ஸ்லோகம். 20 குறைச்சேன்னா 76 ஸ்லோகம், 77 ஸ்லோகம் வரும். இந்த அயம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்க போகிறார். இந்த 10வது மனிதன் உதாரணத்தை வச்சு விளக்க போகிறார். அந்த கதையை சொல்லி 10வது மனிதனில் யார் 7 ஸ்டெப்பெல்லாம் சொல்ல போகிறார், சொல்லி விளக்க போகிறார். நம்ம அங்கே பார்க்கலாம். அதனால் இந்த தேகம்தான் நான்கிறது நம்மளுக்கு ஒரு ஜென்மத்தில் வரல. இங்கே என்னதான் படிங்க, எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இந்த உடம்பு நான்கிறது போகாது. ஏன்னா கோடானுகோடி ஜென்மங்களில் இந்த எந்த தேகம் எடுக்கிறோமோ அதுவும் நான் பழகிட்டோம். அதனால் இப்போயே அந்த எண்ணம் இருக்கும். அதனால் திருப்பி சிந்திச்சு அதுக்காக நிதித்தியாசனங்கிற சாதனைனால் சொல்லி அதில் நாம் உறுதியாக ஆகிவிட்டால் அவனுக்கு கட்டாயம் மோட்சத்தை அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரம்மத்தை அபரோக்ஷமாக நானாகவே இருக்கிறேன்கிறது அபரோக்ஷம். தெளிவாக மிக மிக அருகில் இருக்கக்கூடிய அபரோக்ஷமாகவே அறிய வேண்டும் என்பதற்காக இது என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அயம் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி இந்த 10வது மனிதன் விளக்கமெல்லாம் வரும். நம்ம அடுத்து அப்படியே ஸ்டெப்பாக பார்க்கலாம். 20வது ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். இங்கே என்ன சொல்கிறார், அயம்ங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அபரோக்ஷ ஞானத்துக்காக. அந்த ஞானத்தை எப்படி அடையணும், தேகம் நான் அல்லே நீக்கிட்டு ஆத்மாதான் நான்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி அடைஞ்சாச்சுன்னா அவன் விரும்புகிறானோ விரும்பாவில்லையோ மோட்சம் உறுதி அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. ஸ்லோகத்துக்கு பார்த்தலாம். தேகாத்ம ஞானவத்து, தேகம்தான் ஆத்மா என்ற அறிவு இருப்பதை போல. அஞ்ஞானிக்கு எப்படி இருக்குது, தேகம்தான்ங்கிற ஆத்மாங்கிற அறிவு இருக்குது, அவனுக்கு உறுதியாக இருக்குது. தேகாத்ம ஞானம், தேகம்தான் ஆத்மா என்ற அறிவை ஞான பாதகம் நீக்குகின்ற அறிவு இருக்கணுங்கிறார். அவனுக்கு தேகம்ங்கிற ஆத்மாங்கிற அறிவு இருக்குது. இந்த அறிவு எப்படி இருக்கணும், தேகம்தான் ஆத்மாங்கிறத நீக்கக்கூடிய அறிவு. பிறகுன்னு சேர்த்துக்கணும். ஆத்மனி ஏவ, ஆத்மாவே நான் என்ற ஞானம். ஆத்மனி ஏவன் ஆத்மாவே அப்படின்றார். நான் என்ற ஞானம் சேர்த்துக்கிறேன். ஆத்மாவே நான் என்ற ஞானம் பவேத் யஸ்ய. எங்கன்னா ரெண்டாவது வார்த்தை பவேத் யஸ்ய, யாருக்கு இருக்கிறதோ, சக அவர்கள், ந இச்சன் விரும்பாவிட்டாலும், நபி முச்சியதே மோட்சத்தை அடைந்து விடுவார்கள், அல்லது சம்சாரத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவார்கள். நான் பிரம்மன் என்ற ஞானம் உறுதியாக வேண்டும். அப்படி உறுதியானால் என்ன பலன்னா, அவன் விரும்புகிறானா விரும்பலையோ மோட்சம் உறுதின்னு சொல்லிட்டார். அடுத்து 21லேருந்து ஒரு பூர்வபக்ஷம் வருது, ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு அதிலிருந்து விளக்க ஆரம்பிச்சிருவார். 21 படிக்கலாம். அயம் மித்ய பரோக்ஷத்வம் உச்சியதே சேத் ததுச்சியதாம்
ஸ்வயம் பிரகாச சைதன்யம் அபரோக்ஷம் சதாயதக அயமித்ய பரோக்ஷத்வம் உச்யதே சேத்ததுச்யதாம் ஸ்வயம் பிரகாச சைதன்யம் அபரோக்ஷம் சதாயதக. இங்கே அபரோக்ஷம்னா ரொம்ப அருகில், முன்னாடி, நேரில் தெரிவது. அந்த ஒரு வஸ்துவினுடைய தன்மை நேரில் தெரிகிறது அபரோக்ஷம்னு சொல்கிறோம். இந்த ஹாலில் அதாவது கண் முன்னால் தெரிகிறது அபரோக்ஷம்னு வச்சுக்கலாம். இப்போ கண் முன்னாடி தெரியாததை பரோக்ஷம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹால் இருக்குது, எத்தனையோ பொருள் இருக்குது. இந்த புக்கு இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அபரோக்ஷம். ஏன்னா கண் முன்னாடி தெரியுது. இந்திரியங்களுக்கு கோச்சரமாக எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த காலுக்கு நம்ம வந்திருக்கோம், வீட்டிலேருந்து வந்திருக்கோம், வாகனத்தில் வந்திருக்கோம். இப்போ வீடு என்னது? இப்போ நம்மளுக்கு பரோட்சம். அந்த வாகனம் பரோட்சம். இந்த ஹாலுக்கு வெளியே இருக்க எல்லாமே என்னது? பரோட்சம். இந்த ஹாலில் இருக்கிறது எல்லாமே அபரோக்ஷம். அது இந்திரியங்களுக்கு தெரியலை, இது இந்திரியங்களுக்கு தெரியுது. அதனால் இது அபரோக்ஷம், அது பரோட்சம். சரி, நம்ம இந்த காலை விட்டு வெளியே போயிடுறோம். இங்கே இருக்கிறதுல என்னது? அது பரோட்சமாக மாறிடும். எது அபரோக்ஷமாக இருக்கோ அது பரோட்சமாக மாறிடும். இது பரோட்சமாக இருந்துச்சோ அது அபரோக்ஷமாக மாறிடும். அப்போ ஒரு பொருள் பரோட்சமாகவும் இருக்குது, அபரோக்ஷமாகவும் இருக்குது. நான் அந்த பொருளை இருக்குது, கண்ணை மூடிட்டாலே அபரோக்ஷம்தான். இல்லை இந்த பக்கம் திரும்பிட்டேன்னா அபரோக்ஷம் ஆகிடும். இங்கேயே கூட இந்த தெரிகிற பொருளெல்லாம் அபரோக்ஷம், திரும்பிட்டேன்னா பரோட்சம் ஆகிடும். அப்போ கண்ணு முன்னால் இருக்கிறதெல்லாம் அபரோக்ஷம், முன்னாடி இல்லாதது பரோட்சம். ஒரே பொருளுக்கு இந்த அபரோக்ஷத்தன்மையும் பரோட்சத்தன்மையும் வருகிறது. இது புரியுதில்ல? பொதுவாக இதை புரிஞ்சுக்கிறோம். இந்த இருக்க எல்லா பொருளுக்கும் ஒன்று அபரோக்ஷம் பக்கத்தில் இருக்குது, பிறகு தூரத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே இந்த இதுங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறத இதுன்னு பயன்படுத்துவோம். வீட்டில் இருக்க பொருளை இதுன்னு சொல்லுவோமா? அதுன்னு தான் சொல்லுவோம். இங்கே இருக்கிறதெல்லாம் இது, இந்த சேர், இந்த டேபிள், இந்த மைக்கு, இந்த பேனா, இந்த புஸ்தகம் அப்படிம்போம். அதே மாதிரி இவர், இவன், இவள், இது இங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவான். அங்கிட்டு போய் அவர் அப்படிம்போம், அது அப்படிம்போம். அப்போ இந்த அயம்ங்கிறது அந்த பொருளோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். இந்த புஸ்தகம், இந்த சேர், இந்த டேபிள், இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த இதுங்கிற வார்த்தை இந்த பொருளோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மனிதன், அந்த ஆள் அப்படிங்கும்போது அந்த வெளியே இருக்கிறதுன்னு அந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, இந்த பொருளுக்கு இதுன்னு சொல்லலாம், இந்த ஞானத்துக்கு எப்படி சொல்லுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. அது கொஞ்சம் விளக்குனாத்தான் புரியும். அந்த 10வது மனிதன் உதாரணத்தை சொல்லி விளக்கும் போது முழுசாக புரியும். அது வரைக்கும் இப்போயே புரியலாம், உங்களுக்கெல்லாம் புரியலாம், சொல்ல முடியாது. புரியாட்டாலும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டுக்கலாம். வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, அயம்ங்கிறத திஸ்ங்கிற வார்த்தை, இதுங்கிற வார்த்தை பொருளையும் குறிக்கும், அதை பற்றி ஞானத்துக்கும் சொல்லலாங்கிறார், அறிவுக்கும் சொல்லலாம். இந்த அறிவு அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம்ங்கிறான். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? இந்த பொருளுக்கு மட்டும்தான் இதுன்னு சொல்ல முடியும், அறிவுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வித்யாரண்யனுடைய. ரெண்டுக்குமே பயன்படுத்த முடியும். அபரோக்ஷ ஞானத்தையும் குறிக்கும்ங்கிறார். அதாவது பொருளையும் குறிக்கும், பக்கத்தில் இருக்கிறது, இதை பற்றிய அறிவையும் குறிக்கும் அப்படிங்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த பொருளுக்கு கூட சொல்கிறதில்ல. ஆத்மா எப்பொழுதுமே சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மா நித்திய அபரோக்ஷம். அது என்றைக்குமே பரோட்சமாக இருந்ததே இல்லை. அதனால் அதை பற்றிய அறிவும் எப்பொழுதுமே அபரோக்ஷமாக தான் இருக்கும், பரோட்சமாக இல்லை. அதனால் அந்த அறிவுக்கும் இதுங்கிற வார்த்தையை, அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் எப்பொழுதுமே அபரோக்ஷமாகவும் இருக்கும், பரோட்சமாகவும் இருக்கும். ஆனால் நான், என்னிடம் இருக்க உணர்வு தத்துவம், அந்த உணர்வை அறிகின்ற அறிவு என்றைக்காவது பரோட்சம் ஆகிருக்குமா? ஆகுமா? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சா புரியும். உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் அது அபரோக்ஷம், பக்கத்தில் இருக்கலாம், பிறகு பரோட்சமாக மாறிடலாம்.
ஆனால் இது நித்திய சைதன்யம், எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய, நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தத்துவம். நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு என்னைக்காவது உங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சா? சாகிறது வரைக்கும், செத்த பிறகு உங்களோட வரும். அது ட்ராவல் பண்ண, அந்த மனசோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண, உடம்பு தான் கிடக்கும். அந்த உணர்வு சத்தியம் என்றைக்குமே பரோட்சம் ஆகாது, அந்த அறிவும் பரோட்சம் ஆகாது. அதனால் அதுக்கும் அபரோட்சங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும். இந்த பொருளுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறது ரைட்டு, ஒத்துக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் அந்த அபரோக்ஷங்கிற வார்த்தையை, அயங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ சொர்க்கத்தை பற்றிய ஞானம், சொர்க்கத்தை பற்றிய அறிவு அபரோக்ஷமா பரோட்சமா? பரோட்சம்தான். சொர்க்கத்தை பற்றிய அறிவு இருக்குது, ஆனால் பரோட்சமான அறிவு. ஏன்னா நேரம் நம்ம பார்க்கலை, புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் பரோட்ச ஞானமாக தான் எப்பயுமே இருக்கும். அது என்றைக்கா அபரோட்சமாக நம்ம ஆகுமா? ஆகலாம், இறந்த பிறகு நம்ம போனோம்னா. இறந்த பிறகு போனால் என்ன ஆகலாம்? அதுக்கு மரணம்தான் வழி. மரணம் வழியாக இருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு போகணுமே. யாருக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு போகிறோம்ட்டு? ஒருவேளை சொர்க்கத்துக்கு போனோம்னா அது அபரோக்ஷ ஞானமாக மாறலாம். அது வரைக்கும் அது பரோட்ச ஞானம்தான். பிறகு இங்கே ஆத்மா என்னைக்காவது பரோட்சம் ஆகியிருக்கான்னா என்றைக்குமே பரோட்சமாக ஆனதே கிடையாது. இப்போ ரிஷிகேஷ் இருக்குது, ரிஷிகேஷு, கைலாஷு, இல்லை பத்ரிநாத், கேதார்நாத்தெல்லாம் போகிறோம். யாருமே போகலைன்னா மேப்பை பார்த்து இது எது ரிஷிகேஷு, இது பத்ரிநாத், கேதார்நாத் அறிவு வரும். அது பரோட்ச ஞானம். அதை பற்றி அறிவு வந்திருக்கு. நேரில் பார்த்த அறிவு கிடையாது, பரோட்சமான. அது ரிஷிகேஷும் பரோட்சம், ரிஷிகேஷை பற்றிய அறிவும் பரோட்சம். நம்ம நேரம் அங்கே போயிட்டோம். இப்போ ரிஷிகேஷ் என்னாச்சு? பரோட்சமா அபரோக்ஷமா? அங்கே போன பிறகு அபரோக்ஷமாயிடுச்சு. அந்த பொருளே, அந்த ஊரே நம்மளுக்கு அபரோக்ஷமாயிடுச்சு. அதை பற்றி அறிவு என்னாச்சு? இப்போ அப்போ ஞானம், அந்த ஞானமும் அபரோக்ஷம், அந்த பொருள், அந்த ஊரும் அபரோக்ஷமாயிடுச்சு. அவன் அந்த பொருளுக்கு மட்டும்தான் இது, அந்த அயங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அந்த அறிவுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறார். பிறகு இதில் ஒரு சந்தேகம் வரப்போகுது. எப்படின்னா, இந்த ஆத்மா என்றைக்குமே மூடப்படலை, புரியுதுங்களா? என்றைக்குமே மூடப்படலை. அதனால் இந்த அயங்கிற வார்த்தையை ஆத்மாவுக்கு நாம் சொல்கிறோம். அது எப்பயும் மறைஞ்சதே கிடையாது. அந்த ஞானத்துக்கும் பயன்படுத்துகிறோம், எப்பொழுதும் இரண்டுக்கும் பயன்படுத்தலாங்கிறார். பிறகு இதில் ஒரு சந்தேகம் என்ன வரும்னு சொன்னால், தெளிவாக விளங்குறது ஏன் விளங்காமல் இருக்குது? எப்பயுமே விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது விளங்காமல் இருக்கும், டவுட் வரப்போகுது, அது ஒரு சந்தேகம் வரப்போகுது. அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அயம் இதி அபரோக்ஷத்துவம் உச்சியதே சேத். அயம் என்பது, இந்த அயம் என்ற சொல்லானது, இது என்ற சொல்லானது வஸ்துன்னு ஒரு வார்த்தையை, ஒரு பொருளினுடைய, வஸ்துன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், ஒரு பொருளினுடைய அபரோக்ஷத்துவம், தெளிவாக விளங்குகின்ற தன்மையை குறிக்கிறது. உச்சியதே சேத், நீ அந்த பொருளினுடைய தன்மையை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம், அது உண்மைதான், அதை ஏற்றுக்கிறோம். ஒரு பொருள் தெளிவாக விளங்கும் தன்மையை குறிக்கிறது இது என்ற சொல், அபரோக்ஷத்துவம், தெளிவாக விளங்குவது என்பது. நமது கருத்து அதுவும் சரிதேன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் தத் உச்சியதாம், அதை விளக்கட்டும், அந்த பொருளை அதை விளக்கட்டும்னு சொல்லிட்டு, அதே சமயம் என்ன சொல்கிறாரு, ஆத்ம சைதன்யமும் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது. இது நான் இருக்கிறேங்கிற அறிவு எப்பொழுதும் இருப்பதால் இந்த அறிவு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்த ஞானத்துக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அது காரணம், அது என்றும் எப்பொழுதும் இருப்பது. அது பரோட்சமாக ஆனதே கிடையாது. ஆத்மா பரோட்சம் கிடையாது, ஆத்ம ஞானமாக பரோட்சம் கிடையாது, அபரோக்ஷந்தான் அது. அதனால் அந்த அயங்கிறது அந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். அது தானாகவே விளங்குவது, அதனால் பயன்படுத்தலாம்ங்கிறார். ஸ்வயம் பிரகாச சைதன்யம் சதா, ஆத்ம தத்துவம் எப்பொழுதும் தானாகவே விளங்கி கொண்டிருப்பது. இங்கே தானாக விளங்காத பொருள் ஒன்றுக்கு பரோட்சமும் வரும், அபரோக்ஷமும் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பொருளை நான் பார்க்க தெரியுது, அபரோக்ஷமாக இருக்கணும்னு சொன்னால் என் கண்ணு முன்னாடி இருந்தால் மட்டும் பத்தாது.
வெளிச்சமும் வேணும், கண்ணும் வேணும். முதல்ல கண் திறந்துருக்கணும், பிறகு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லைட்டாலும் கண்ணை 3 நாள் இது என்ன ஆயிரும்? இது பரோட்சமாக ஆயிரும். அது உண்மை ஆகுமாகாதான்? நான் பேசுகிறேன்னு சொன்னால் இந்த பேசுகிறதுக்கு காதும் வேணும். இந்த பிரத்யக்ஷம் சப்தம் அபரோக்ஷமாக இருக்கணும்னு சொன்னால் காதும் வேணும், ஸ்பேஸும் வேணும், ஆகாசம் வேணும். ஆகாசத்தினுடைய தன்மை என்ன? சப்தம். ஒரு பொருளை நான் சுவைச்சு ருசியை தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன? நாக்கும் வேணும், நீரும் வேணும். உண்மையில் நீர் இல்லாட்டி ருசியே தெரியாது. நீர் இல்லாட்டி ருசி தெரிஞ்சுக்கிறோம். நீரினுடைய தன்மை ருசி. அப்போ அது இல்லைன்னா அது பிரத்யேக அபரோக்ஷம் இல்லை. அந்த ருசி நாக்கு இல்லைன்னா இப்படி ருசியினுடைய அபரோக்ஷம் சொல்ல முடியாது. இப்படி இந்திரியங்கள்னால ஒரு பொருள் அபரோக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால், அதை பற்றி அறிய வேண்டும் என்றால் அதுக்கு வேறு எதுவும் தேவை இருக்குது. வெளிச்சம் தேவை இருக்குது, இன்னொரு பஞ்சபூதத்தில் ஒன்று தேவை இருக்குது, அந்த இந்திரியமும் தேவை இருக்குது. ஆனால் நான் ஆத்மாங்கிறத அறிகிறதுக்கு அது ஸ்வயம் பிரகாசம் டன். நீங்கள் நல்லா இது ஈஸியானது தான், கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது. நீ நல்லா இன்னும் கொஞ்சம் சிந்திச்சோம்னாலே புரிஞ்சு போயிடும். இப்போ இதை தெரிகிறதுக்கு கண்ணு வேணும், எல்லாம் வேணும். இப்போ சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் எல்லா கிரகமும் தெரியும், சந்திரன் தெரியும், எல்லா கிரகங்களும் சூரிய வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும். சூரியனை பார்க்குறதுக்கு இன்னொரு சூரியன் வேணுமா? அது தானாகவே விளங்குது. அது மாதிரி எல்லாவற்றையும் இது இருக்கிறது என்பதை அறிவதற்கு என்ன வேணும்? வேறு எதெல்லாம் வேணும். ஆனால் நான் இருக்கிறேன் என்று அறிவதற்கு ஏதாவது தேவை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, கதவை பூட்டியாச்சு, ஒரு சத்தம் இல்லை. நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறவங்க? கண்ணை திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களா? காதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நான் இருக்கிற தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களா? ஏன்னா இல்லை பேசி அடுத்தாள் இருக்கிறனே இருக்கியான்னு கேட்கலாம். இருட்டில் நீ இருக்கியா இல்லையான்னு கேட்கலாம், சொல்லலாம். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எது வேணும்? இல்லை மூந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா? சுவைச்சு தெரிஞ்சுக்கிறணுமா? எதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறோம்? ஒன்றும் தேவையில்லை. நான் இருக்கிறேங்கிறது சுயமாக பிரகாசமாக இருக்குது. அதை யோசிக்கிறதே இல்லை நம்ம. இருக்கா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவம் தான் ஆத்மா. அது புரிகிறது இல்லை. அது இன்னும் நல்லா விளக்க போகிறார், நம்ம பார்ப்போம். அது தானாகவே 2வது வீடியோவில் சொல்கிறார், ஸ்வயம் பிரகாச சைதன்யம் சதான்டர், தானாகவே எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது. அபரோக்ஷம் யதக சதா, எப்பொழுதும். அபரோக்ஷம் யதா, அபரோக்ஷம் யதக, அதாவது அது அபரோக்ஷமாகவே அப்படிங்கிறார். அதுவும் அபரோக்ஷமாகவே அப்படியே சொல்லலாம்ட்டார். அதாவது அயம், இது என்ற வார்த்தை ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அது சொல்லலாம் இதுங்கிற வார்த்தையை. அதே நேரத்தில் சைதன்யம் தெளிவாக விளங்குகின்ற தன்மையையும் அயம் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். அபரோக்ஷ தன்மையையும் குறிக்கிறது, அபரோக்ஷ ஞானத்தையும் குறிக்கிறது. காரணம், அது தானாக எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருப்பதால். ஆத்மாவும் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆத்மாவை பற்றிய அறிவு, நான் இருக்கிறேங்கிற அறிவும், ஆத்மா இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேங்கிற அறிவும் விளங்கு. இது ரெண்டும் விளங்குவதால் இந்த ரெண்டுக்கும் இந்த ஞானம், இந்த ஆத்மா அப்படிங்கிறத பயன்படுத்தலாங்கிறார். அயம்னா ரொம்ப ரொம்ப அருகாமையில், அதுதான் நான் விளக்க போகிறார். அதை ஏன் தெரியாமல் இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, ஏன் தெரியாமல் இருக்கேன் பிறகு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல போகிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே ஒரு சந்தேகம் வருது. இதை நம்ம யோசிச்சு கூட பார்க்குறதில்ல. இப்போ கடவுள் விஷயத்திலே எடுத்துக்கங்க. கடவுள் நீக்கமற எங்கும் இருக்கிறார், அங்குங்க எனாதபடி எங்கும் இருக்கிறான்னு சொல்கிறோமே, அப்போ இங்கே இருக்கிறார்ல, எனக்கு ஏன் தெரியலன்னு யோசிச்சிருக்கோமா? கேட்குறோம், பாடெல்லாம் படிக்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் சொல்கிறோம். எங்கேப்பா தூணில் தெரியலையே, துரும்பில் தெரியலேன்னு யோசிச்சிருக்கோமா? இங்கே இருக்கார், அங்கே இருக்க, அவர் இல்லாத இடமே இல்லை, அல்லா அல்லான்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. அப்போ இல்லாத இடம்லன்னு எனக்கேண்டா தெரியல, எனக்கேன் தெரியலை யோசிச்சிருக்கோமா? யோசிக்கிறதே இல்லை, சிந்திச்சுக்கிறது கூட இல்லை. இப்படி சொல்கிறாங்களே, ஏன் நம்மளுக்கு தெரியலை? அது மாதிரி ஆத்மா தானாக விளங்கி கொண்டு இருக்கிறது என்றால் ஆத்ம ஞானத்தை நீ ஏன் அடையணும்?
ஆத்மா எப்பொழுதும் தானாக விளங்கி கொண்டிருக்கும் சாஸ்திரம் சொல்லுது. என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், சைதன்ய ஸ்வரூபம், அது நான் தான். அது எப்பொழுதும் சுயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு எதுக்கு ஞானத்தை அடையணும்? நான் அடைய வேண்டி அதை மறைக்கவே முடியாது. பிறகு எப்படி ஏன் தெரியலை? எனக்கு எல்லா மக்களுக்கும் ஏன் தெரியலை? கேள்வி சரியா இல்லையா? இதே உண்மையான நாஸ்திய கேள்வி, கரெக்டான நாஸ்தியம். கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கணும், ஏன்பா தெரியலைன்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி தான் அவன் கேட்குறான். இங்கே கேள்வி கேட்குறான். ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், எல்லா இடங்களும் தானாக விளங்கி கொண்டு இருக்குது. எனக்கே தெரியல நான் ஆத்மான்னு. எல்லா இடத்துலையும் விளங்கி கொண்டிருக்கிறது. பரோட்ச ஞானமே வரக்கூடாதே. ஆனால் பரோட்ச ஞானம் இருக்குது, நீ தேடுறையே, ஆத்மா வரிய முயற்சி பண்ணுறையே, உண்மையா இல்லையா? இந்த டேபிள் பெஞ்செல்லாம் பரோட்சமாக போயிடலாம். ஆத்மா சுயம் பிரகாசம் போக முடியாதே. இதுக்கு லைட்டெல்லாம் போட்டு பார்க்கணும். ஆனால் இந்த இது தானாக விளங்குதுன்னு சொன்ன பிறகு இந்த பரோட்ச ஞானம் எப்படி வரும்? இந்த பிறகு பரோட்ச ஞானம் நான் ஆத்மா எங்கேயோ இருக்குன்னு தேடி பிறகு எனக்கு அபரோட்ச ஞானம் வந்துடுதுன்னு சொல்கிறான். இது எப்படி ரெண்டும் நடக்கும்? ஆத்மா முதல்ல தெரியலேன்னு சொல்லி பிறகு நான் இப்போ அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்கிறது. எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கிறது எப்படி அறியலேன்னு சொல்கிறேன், பிறகு எப்படி அறிஞ்சேன்னு சொல்கிறேன். நான் ஆத்மா வரியா, நான் பரமாத்மாவை தெரியாமல் இருந்தேன், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சுயம் பிரகாசமேப்பா, அதை எப்படி தெரியாமல் இருந்தேன், பிறகு எப்படி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இதுக்குத்தான் இந்த உதாரணத்தின் மூலம் விளக்குறார், தெளிவாக விளக்குறார். என்ன உதாரணம்? 10வது மனிதன் உதாரணத்தின் மூலமாக விளக்கப் போகிறார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேபிள், மைக்கு, மற்ற எல்லாத்துக்கும் பரோட்ச ஞானம் ஏற்படலாம், அபரோட்ச ஞானம் ஏற்படலாம். சுயம் பிரகாசமான ஆத்மாவிற்கு எப்படி பரோட்ச ஞானம் ஏற்படும்? வராது. அபரோட்ச ஞானம் மட்டும்தான் வரும் சொல்லும் பொழுது இல்லை, வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த 10வது மனிதன் உதாரணத்தை பற்றி சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், எப்பொழுதும் விளங்கும் பொருள் எப்படி விளங்காமல் பரோட்சமாக இருக்கும், பிறகு அபரோக்ஷகம் ஆறுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க ஆரம்பிக்க போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அயம் இத்ய பரோக்ஷத்துவம், அதை பிரித்தோம்னா அயம் இதி, அயம் என்பது அதாவது இது என்பது அபரோக்ஷத்துவம், அயம் இதி அபரோக்ஷத்துவம் பிரிக்கணும். இது என்பது அதாவது அயம் என்பது அபரோக்ஷத்துவம், ஒரு பொருளினுடைய தெளிவாக விளங்கும் தன்மை. இதுன்னு சொன்ன அர்த்தம், தெளிவாக விளங்குறத இதுன்னு சொல்லுவான், தெளிவாக விளங்கும் தன்மை. உச்சியதே சேத், அது அப்படி சொல்லப்படுகிறது என்று நீ சொன்னால் தத் உச்சியதாம், அப்படியே சொல்லலாம். அந்த பொருள் தெளிவாக விளங்குறதுக்கு இதுங்கிறத நம்ம சொல்லலாம், ஒத்துக்கிறோம். அடுத்து சொல்கிறார், சதா எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாஷ, ஸ்வயம் பிரகாச 2வது விரல்ல, ஸ்வயம் பிரகாசன்னா எப்பொழுதும் தானாக விளங்கி கொண்டிருக்கும் சைதன்யம், இந்த சேதனமான ஆத்ம தத்துவத்திற்கும் யதக அப்படியே அபரோக்ஷம், அதாவது தெளிவாக விளங்குவது. அதுக்கு மட்டும் இல்லைப்பா, இந்த சுயமாக விளங்குகின்ற சேதன தத்துவத்துக்கும் இதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனுக்கு என்ன வருது, இது எப்பொழுது விளங்குது, அதுக்கு எப்படி பரோட்சங்கிற சந்தேகம் அடுத்த ஸ்லோகத்தில் கேட்க போகிறோம். அதுக்கு அழகாக விளக்கம் சொல்லி இந்த 10வது உதாரணத்தை சொல்ல போகிறார். 22 படிக்கலாம். பரோட்சம் அபரோக்ஷம் சம் ஞானமஜ்ஞானமித்யதகம் நித்யாபரோக்ஷரூபே அபி வயம் ஸ்யாத் தசமேயதாம் பரோக்ஷம் அபரோக்ஷம் ச ஞானமஜ்ஞானமித்யதகம் நித்யாபரோக்ஷரூபே அபி துவயம் ஸ்யாத் தசமேயதாம். எல்லாம் இந்த பரோட்சம் அபரோக்ஷந்தான். இந்த வார்த்தையை ரொம்ப விளக்க போகிறார், பார்ப்போம். ஒரு பொருளை பற்றிய, ஒரு பொருளை பரோட்சமாக இருக்குது அபரோக்ஷமாக இருக்குன்னு சொல்லலாம். பொருளை பற்றிய ஞானத்தையும் பரோட்சமாக இருக்குது அபரோக்ஷமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஞானம் எனக்கு பரோட்ச ஞானம், பிறகு அபரோக்ஷ ஞானம்னு சொல்லலாம். ரிஷிகேஷை இங்கே இருக்கும்போது அது பரோட்சம்,
ரிஷிகேஷை பற்றிய ஞானமும் பரோட்ச ஞானம். ரிஷிகேஷுக்கு போயாச்சுன்னா அது ரிஷிகேஷே அபரோக்ஷமாயிரும், அதை பற்றிய அறிவும் அபரோக்ஷ ஞானமாயிரும். இங்கே அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால், ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டால் பரோட்சம்னு சொல்லலாம், அபரோக்ஷம் சொல்லலாம். அதை பற்றிய ஞானத்தையும் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு சொல்லலாம். இது ரெண்டையும் ஒரு பொருளுக்கு சொல்கிறோம். எதை எடுத்தாலும் சொல்லலாம். வேறு உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் பரோட்சம் அபரோக்ஷம் சொல்லலாம். பிறகு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு சொல்லலாம். ரிஷிகேஷ் இருக்குது, அதை பற்றி புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறோம், மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அப்போ பரோட்ச ஞானம். நேராக போச்சாச்சுன்னா அபரோக்ஷ ஞானம். தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் பரோட்சம், அந்த பொருளே பரோட்சம். போயாச்சுன்னா அது அபரோக்ஷம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் சுயம் பிரகாசமாக இருக்கின்ற ஆத்மாவினிடத்தில், பிரம்மனிடத்தில் இந்த பரோட்ச ஞானம் எப்படி சம்பவிக்கும்? அதை எப்படி பரோட்சம்னு சொல்லுவீங்க, பரோட்ச ஞானம்னு சொல்லுவீங்க? கேள்வி சரியா தப்பா? சரிதானே? அது எப்பயுமே இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அது போய் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி சொன்னால் பரோட்சம். ஆத்மா பரமாத்மா பரோட்சமாக இருக்குது, எங்கேயோ தூரத்தில் இருக்குது. அப்படி தானே சொல்கிறேன். எதுக்குப்பா கிளாஸுக்கு வர? பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படி தானே சொல்கிறோம். எங்கேயோ இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தானே வர்றோம். அப்போ அதை எப்படி அதை பரோட்சம்னே சொல்ல முடியாதே அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவாக நம்ம பிரம்மத்தை பற்றி ஞானத்தை என்ன சொல்கிறோம்? சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் எங்கேயோ இருக்குது, சத்தாக இருக்குது, சித்தாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அதை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். அப்படி தானே? கடவுள் எங்கேயே இருக்கிறாருன்னு சொல்லி தானே அடைய முயற்சி பண்ணுறோம். பிரம்மலோகத்துலேயோ கைலாசத்துலேயோ கைகுண்டத்துலேயோ இருக்கிறாருன்னு சொல்லி தானே நம்ம இடக்கு அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ இருக்கிறாருன்னு பரோட்ச ஞானமாக இருக்குது, புஸ்தகத்திலெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிறகு என்ன ஆகுது? அது அபரோக்ஷ ஞானம் மாறுது. கடவுளை விட்டுருவோம். இங்கே பிரம்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் முதல்ல ஒன்றுமே தெரியலை, அதனால் பரோட்ச ஞானமாக இருக்குது. பிறகு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான்? அதுவே அபரோக்ஷ ஞானமாக மாறுகிறது. முதல்ல பிரம்மனும் பரோட்சம், பிரம்ம ஞானமும் பரோட்சம். பிறகு என்ன பண்ணுறான்? பிரம்மனும் அபரோக்ஷம், பிரம்ம ஞானமும் அபரோக்ஷம். இதெல்லாம் பொருளில் சம்பவிக்கலாம். பிரம்மன் எப்பொழுதும் சுயம் பிரகாஷாக இருக்கும்போது இந்த வேறுபாடெல்லாம் அதில் எப்படிப்பா சம்பவிக்கும் சொல்லி கேட்குறான். அது சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு 10வது மனிதனை போலன்னு இங்கே முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பிறகு 10வது மனிதனை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்க போகிறார். இங்கே 10வது மனிதனை போல உண்மையில் சம்பவிக்கக்கூடாது. எப்பொழுதும் சுயமாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு தத்துவம் எப்படி பரோட்சமாகும்? கண்ணு முன்னாடி இருக்கிறத போய் நீ இல்லைன்னு எப்படிப்பா சொல்லுவேன்? எனக்கு தெரியலேன்னு எப்படி சொல்லுவேன்? அதை பற்றி தெரிந்து கொள்கிற அறிவும் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் நீ? அதான் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கேன்னு வர சாஸ்திரம் சொல்லிருச்சு. சுயம் பிரகாசம் சொல்லி 4 உணர்வு எப்பயாவது போயிருக்கா நம்மளுக்கு? போனதே இல்லை. ஆனால் அதுதான் ஆத்மான்னு தெரியலை. அப்போ எப்பொழுதும் சுயமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவத்திற்கு பரோட்சம் என்ற தன்மை எப்படி ஏற்படும்? அது எங்கேயோ இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் அந்த ஞானமும் இல்லை, இது ஏதோ மேலோட்டமாக நான் தெரிஞ்சிருக்கேன், அதை பற்றிய அபரோக்ஷ ஞானம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது 10வது மனிதனை போலேன்னு சொல்கிறார். ஸ்லோகத்துக்குள்ளே போனேன்னா பரோட்சம் அபரோக்ஷம் ச, அதாவது பரோட்சம் அபரோக்ஷம் என்று சொல்வதும், பிறகு ஞானம் அஞ்ஞானம் எத்தியதக, அறிவு அறியாமை என்பதும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அறிவுங்கிறது அபரோக்ஷ ஞானத்தை சொல்கிறார். அறியாமைங்கிறது என்ன? பரோட்ச ஞானம். தெரியாத ஞானம் தானே, எங்கேயோ இருக்குது தெரியாத ஞானத்தை அறியாமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் இந்த அறிவெல்லாம் பரோட்ச ஞானம் புஸ்தகத்தில் இருக்குது, நேரம் இல்லை, ஏதோ தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் மற்ற விஷயத்துக்கு சொல்லலாம், இதுக்கு எப்படி சொல்ல முடியுங்கிறார். இந்த பரோட்ச ஞானங்கிறதுக்கு இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு இருக்குது. இது பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா? முன்னாடி படிக்கும்போது இல்லை, 100க்கு தத்துவம் புரியாத ஆளுகளுக்கெல்லாம் அந்த குறள் பரோட்ச ஞானம்தான். வேதாந்த கிளாஸுக்கு கடவுளை பற்றி அறிவு தெளிவாக வந்தாத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகங்கிறதுக்கு அபரோக்ஷ ஞானம் வரும். அதுக்கு 1000 பேர் விளக்கு எழுதியிருக்கலாம், அவங்கெல்லாம் பரோட்ச ஞானம் உடையவர்கள் அடித்து சொல்லலாம்.
ஏன்னு சொன்னால் ஏன் சொல்லியிருக்கிறாரு, காரணம் காரியங்கிற தத்துவமெல்லாம் புரிஞ்சாதான் அந்த குறளுக்கு தெளிவான அர்த்தம் புரியும். அது வரைக்கும் அது பரோட்ச ஞானம்தான். புரியுதுங்களா? அப்படி இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த அறிவு அறியாமை, பரோட்சம் அபரோக்ஷம், அதாவது பரோட்சமும் அபரோக்ஷமும், பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும், இதெல்லாம் என்னன்னு சொல்கிறான்னு சொன்னால் பிரம்மனிடம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். பிரம்மனை பற்றி அஞ்ஞானம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அது சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எங்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்திற்கு அது தூரமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் பிறகு பின்னாடி பக்கத்தில் வந்துருச்சுங்கிறதும், அந்த அறிவு இல்லைங்கிறதும் பிறகு அறிவு ஏற்பட்டதுங்கிறதும் எப்படி ஏற்படும்? எப்பொழுதும் விளங்குவதை எனக்கு தெரியவில்லை என்று எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்குறார். எனக்கு ஆத்மா புரியவில்லைன்னு எப்படி உன்னால் சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாதே. அது நித்திய அபரோக்ஷ ஞானமாகத்தானே இருக்க முடியும். சொல்லும் பொழுது சம்பவிக்கும் 10வது மனிதனை போலங்கிறார். 2வது வரியில் முதல் பகுதி நித்திய அபரோக்ஷ ரூபே அபி, என்றுமே அபரோக்ஷமாகவே இருக்கின்ற பிரமனிடத்திலும் கூட துவயம் சியாத், அதாவது அந்த இருமையானது இரண்டும், பரோக்ஷம் அபரோக்ஷம் என்ற இரண்டும் சம்பவிக்கும். துவயம் சுவையாத், இருமை சம்பவிக்கும். எதை போல? தசமே யதா, 10வது மனிதனிடத்தில் இருப்பதை போல. பிரம்மனிடத்திலும் பரோட்சங்கிற தன்மையும் வரும், அபரோக்ஷம் வரும். அதே மாதிரி பரோட்ச ஞானமும் வரும், அபரோக்ஷ ஞானமும் வரும். எப்படின்னா 10வது மனிதனை போலன்னு சொல்லிட்டார். அதனால் அந்த 10வது மனிதன் கதையில் 7 படிகளை விளக்க போகிறார். ஒரு முமுட்சுவானவன் அறியாமையில் ஆரம்பித்து மோட்சம் வரையில் கடந்து போகக்கூடிய படிகளை இந்த 10வது மனிதன் கதையை சொல்லி, இதில் எது அஞ்ஞானம் எது மோட்சங்கிறது வரைக்கும் இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்க போகிறாரு. இதில் இந்த 10வது மனிதன் விஷயத்தை மட்டும் ஸ்லோகம் 23லேருந்து 48 வரைக்கும் விளக்குறார். அதில் 23லேருந்து 27 வரைக்கும் இதில் இந்த கதையை சொல்லி அதில் அஞ்ஞானம் எது ஆவரணம் எதுலாம் சொல்ல போகிறார். அப்போ உண்மையிலேயே இந்த 7 படிகள் நித்திய அபரோக்ஷமான பிரம்மனிடம் நடக்காதது தான், ஆனால் நடக்கும். எப்படி நடக்கும்? 10வது மனிதன் கதையை போல நடப்பது போல அப்படிங்கிறார். இந்த 10வது மனிதனும் அபரோக்ஷமாகத்தான் இருக்கிறான் என்கிறார். முதல்ல 10வது மனிதன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். தெரியுமா தெரியாதா? சொல்லிடுறேன். இது வேதாந்தத்தில் ரொம்ப பாப்புலர். இது அதில் அடுத்து வருது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அடுத்த ஸ்லோகத்திலே வருது. அதாவது ஆற்றை கடந்து 10 பேர் போகிறாங்க. ஆமாம், அது பரமாத்மா குரு கதையில் அவன் வேறவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த உதாரணத்தை பார்த்து எழுதியிருக்கான். அதாவது முட்டாளான குரு, முட்டாள் குரு, சிஷ்யர்கள் முட்டாள், குருவும் முட்டாள், சிஷ்யர், இப்படிப்பட்ட இந்த மதத்தில் இருக்குது. அது வேதாந்தத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட தத்துவத்தை விளக்குறதுக்கு சொல்லப்பட்டது. இது பரமார்த்த குரு சிஷ்யன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனத்தை விளக்குறதுக்காக அந்த கதையில் எழுதியிருக்கான். அதெல்லாம் தப்பாக எழுதுனது. ஆக்சுவலாக பார்த்தா அந்த கதையில் ஒரு முட்டாள்தனம் நடக்குது. அந்த முட்டாள்தனம் பரமார்த்த குரு சிஷ்யன் கதைன்னு அப்படி போடக்கூடாது, பரமார்த்த குருன்னு போடக்கூடாது. அது 10வது மனிதன் கதையில் ஒரு முட்டாள்தனம் நடக்குது. அந்த முட்டாள்தனத்தை வச்சுதான் விளக்குறாரு. அந்த முட்டாள்தனத்துலேருந்து நம்ம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லி விளக்குறாரு. அத்தனை ஜீவர்களும் தன்னை அந்த பரமாத்மாவுக்கு, அந்த 10வது மனிதன் எப்படி முட்டாள்தனமாக இருக்கானோ அப்படி எல்லாரும் இருக்காங்க. பிறகு ஒருத்தரும் தெளிவுபடுத்தி அவனுக்கு புரிய வைக்கிறாருங்கிற கதையை சொல்கிறார். ஆற்றை கடந்து 10 பேர் போகிறாங்க. போய் அவன் ஒருத்தனாக போய்கிட்டு இருக்கான். தண்ணி இழுத்து போய்கிட்டு இருக்கு. போய் கரையில் போய் சேர்ந்த பிறகு யாராவது தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுற? ஒருத்தனாக வர்றான். வந்த பிறகு எவனும் இழுத்துட்டு போயிருக்கான்னு செக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எண்ணுறான். ஏன்னா 1 2 3 4 9 வரைக்கும் எண்ணுறான். எண்ணிட்டு என்ன, ஐயோ ஒருத்தனை காணாமேங்கிறான். நீ எண்ணி பாருங்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவனும் எண்ணுறான். அவனும் 9 பேர் ஐயோ ஒருத்தனை காணாங்கிறான். நம்ம தான் தப்பா, எல்லோரும் எண்ணி பாருங்கிறான். ஒவ்வொருத்தனும் எண்ணுறான். ஒருத்தன் போயிட்டான் ஆற்றுக்குள்ளே, ஒருத்தனை காணாம் அப்படின்னு சோகமாக அப்படியே உட்காந்துடுறாங்க. அங்கே யார் 10வது மனிதன்? என்ன வேணா 10வது மனிதன் தான் அந்த 10வது ஆள்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கான். அவன் பக்கத்திலே இருக்கான், அவன் இருந்துக்கிட்டே இருக்கான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இத்தனை பேரையும் 9 பேரும் கண்ணு, அதை அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இருந்தாலும் நீங்கள் ஒரு இதாக இருக்குங்கிறது இப்போ சொல்லிடுறேன். அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க ஆரம்பிக்கிறார். இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த 10வது ஆள் தானாகவே இருந்து கொண்டு
தன்னை தெரியாமல் ஒருவன் இருக்க முடியுதா இல்லையா? அது மாதிரி நான் பிரம்மனாகவே ஆத்மாவே இருந்துக்கிட்டு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறார். புரியுதுங்களா? பிறகு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, என்னடா சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. நாங்கள் 10 பேர் வந்தோம், ஆற்றை கடந்து வந்தோம், ஒருத்தன் இழுத்துட்டு போயிடுச்சு தண்ணி, எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு அழுதுகிட்ட உட்காந்துருக்கோங்கிறான். என்னடா இப்படி பாவம் அறியாமையில் இருக்கா? அவர் ஞானி, அவர் குரு வந்து சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பார்த்து கரெக்டாக பார்த்துட்டு எண்ணிப்பா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி, நீ தான் அந்த 10ஆவது ஆள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் இந்த கதை வருது. இதில் எது அறியாமை, எது ஆவரணம், எது பரோட்சம், எது அபரோக்ஷம், எது சோகம், எது சோக நிவர்த்தி, எது திருப்தி, இப்படி 7 டாபிக் கொண்டு வராரு. இல்லை இந்த ஒத்த கதையை சொல்லி இதில் வந்து அஞ்ஞானம் எது, ஆவரணம் எது, விக்ஷேபம் எது, இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். அறியாமை எது, மறைப்பது எது, அதில் தோன்றுவது எது, அதில் பரோட்ச ஞானம் எது, அபரோக்ஷ ஞானம் எது, அதில் உள்ள சோக நிவர்த்தி எது, திருப்தி எதுன்னு திருப்தி தீபம் இல்லையா? இந்த திருப்தியை சொல்லி திருப்திக்கும் சோக நிவர்த்திக்கும் ஒரு 70 ஸ்லோகம் கடைசியை சொல்ல போகிறார். இந்த 7 ஸ்டெப்பை சொல்லிடுவார். இதில் சோக நிவர்த்தி திருப்தி இருக்கு பார்த்தீங்களா, இதை கடைசியில் ஒரு 75 ஸ்லோகத்துக்கு மேலே வளர்க்குறார். இதுதான் டாபிக். இந்த 10வது மனிதன் கதையில் எது அஞ்ஞானமாக இருக்குது, எது மறைக்குது, எது தோன்றுது, எது பரோட்சமாக இருக்குது, எது அபரோக்ஷமாக இருக்குது, எது சோக நிவர்த்தி பிறகு எப்படி வருது, சோக நிவர்த்தி வந்த பிறகு எப்படி ஆத்ம திருப்தி வருது, அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்க போகிறார். இந்த 10வது மனிதன் உதாரணத்தை வச்சு நம்ம ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தலாம். 22 அடுத்த ஸ்லோகத்திலே வருது. ரொம்ப ஆவலை கேட்டதுனால சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லோகத்தை கொஞ்சம் இது பண்ணிடக்கூடாது. பரோட்சம் அபரோக்ஷம் ச, பரோட்சம் அபரோக்ஷம் ச, ஒரு பொருள் நேரில் விளங்குவது நேரில் விளங்காதது என்பதும், ஞானம் அஜ்ஞானம் எத்தியதக, அடுத்த வார்த்தை ஞானம் அஜ்ஞானம் என்பதும், நித்திய 2வது வரியில் நித்திய எப்பொழுதும், அபரோக்ஷ ரூப அபி எப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்கின்ற பிரம்மத்தினிடத்திலும் கூட, பரோட்சமும் அபரோக்ஷமும், அஞ்ஞானமும் ஞானமும், அதாவது பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும், துவயம் பிரம்மனிடத்திலும் கூட, துவயம்னா அந்த பரோட்சம் அபரோக்ஷம் என்ற அந்த 2ம் சியாத் சம்பவிக்கும், அங்கேயும் சம்பவிக்கும். நீ வந்து சுயம் பிரகாசமாக இருக்கிறதுனால சம்பவிக்காது நினைக்காது, சம்பவிக்கும். எப்படி சம்பவிக்கும்னா தசமே யதா, 10வது மனிதனிடத்தை போலன்ட்டார். ஒரே வரியான 10வது மனுஷங்கிறது சாஸ்திரத்தில் பிரபலமான ஒரு உதாரணம். இந்த சாஸ்திரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த கதையை சொல்கிறது உண்டு, விளக்குறதுக்கு ஒவ்வொரு ஆங்கிலும் இந்த கதையை சொல்லி விளக்குவாங்க. இங்கே இந்த 10வது மனிதனை போல அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டார். இங்கே என்னென்னா எப்பொழுதும் அபரோக்ஷமாகவே தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறது சதான்டர். அந்த இடத்துல போய் அது தெரியாமல் இருக்குன்னு எப்படி சொல்கிற, பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன்னு எப்படி சொல்கிற? முதல்ல அந்த ஞானம், அந்த அறிவு எனக்கு இல்லை, இப்போ அந்த அறிவு வந்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சுயம் பிரகாசமாக இருக்கிறது. என்ன இல்லை, அப்படி தெளிவாக விளங்கக்கூடிய ஆத்மாவிடத்திலும் இப்படி விளங்காமல் இருக்கிறதுங்கிறது தான், அது தெரியாமல் இருக்குங்கிறது ஏற்படும்பா 10வது மனிதனை போல. ஏற்படாதது தான் 10வது மனிதன் உண்மையிலேயே தொலையவில்லை தான், ஆனால் தொலைந்தது மாதிரி நினைக்கிறானா இல்லையா? அது மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அதை விளக்கிறார். அந்த கதையை கூடிய ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த 7 படியை சொல்வார். அப்புறம் அந்த 7 படி ஒவ்வொரு படியாக அடுத்து அதில் எது அஞ்ஞானம் எது ஆவரணம் சொல்லிவிட்டு பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த அஞ்ஞானம் எப்படிங்கிறத விளக்குவார். விளக்கி அப்புறம் அது நிவர்த்தியை கொண்டு போயிட்டு எது அதில் வந்து திருப்தி வரைக்கும் கொண்டு போயிடுவார். பிறகு இந்த கடைசி 2 மட்டும் திருப்பி கடைசியில் ரொம்ப விரிவாக விளக்குறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.